பிரேசிலாட் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. இந்த நாளில் ஆண்டவரை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே துதிக்கிற சோத்திரிக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அப்பா இந்த நாளில் எங்களோட பேசும். ஆமென். இந்த நாளில் நமக்கு கொடுக்குற இயேசப்பாவுடைய வார்த்தை 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே தத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இந்த வசனத்தில் பாருங்கள், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஏசப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், வீட்டு காரியமாக இருக்கலாம், வீடு கட்டுகிற காரியங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் காரியங்களாக இருக்கலாம், உங்கள் சுகவீனமத்தில் இருந்து சுகம் கிடைக்கிற காரியங்களாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் அப்பாவுடைய கரத்தில் கொடுங்க. அவருடைய கரத்தில் தத்துவமும் வல்லமையும் உண்டு. ஒரே ஒரு தொடுதல் போதும், ஒரே ஒரு பார்வை போதும். அவர் உங்களை மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ அவருடைய கரத்தினால் ஆகும். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இதை கேட்டுட்டு இருக்கும் போதே சகோதர சகோதரி பிள்ளைகளுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டப்பா. அவங்களுடைய கரம் அவர்களை தொடட்டும் அப்பா. அவங்க பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.